ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வியாழக்கிழமை காலையில் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு துணி காலையில் எந்திரிச்ச உடனே மிஷினில் ஓட விட்டுருந்தேன். இப்போ முடிஞ்சுது. சரி எடுத்து கொண்டு காய போடுவோம் அப்படின்னு மிஷின்லேருந்து எடுத்துட்டு என்ன செய்ய, வெளியே ஒரே மழை. காலையில் மழை பெய்யுது. நேற்று ஃபுல்லாக தான் மழை பெஞ்சுது எங்கள் ஊரில். இன்றைக்கும் காலையிலேருந்து மழை தான். சரி ரூமில் போடுவோம் அப்படின்ட்டு போட்டுட்டு வெளியே வந்து பார்த்தேன். லைட்டாக சாரல் அடிச்சிட்டு இருந்தது மாடியில். சரி இன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறதுனால சோபா துணி எல்லாம் எடுத்து துவைப்பொண்ணு ரவுண்டு ஓட விடுவோம் அப்படின்ட்டு சோபாவை துடைச்சிட்ருக்கேன். உங்கள் பேர் வந்து மீனாட்சி. பேர் நல்லா இருக்கா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேர் பிடிச்சிருக்கா இல்லையான்னு. சரி இன்றைக்கி வீடை தொடச்சிருவோம் அப்படின்ட்டு மீனாட்சி கூண்டில் உள்ளதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். தாள் விரித்து சாப்பாடு வச்சு தண்ணி வச்சு என்ன செய்ய, எல்லாத்தையும் நம்ம தான் பார்க்க வேண்டியிருக்கு. நான் இங்கே இத்தனையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவள் சைடாக போய் சோபாவில் போய் ஏறி உட்காந்துக்கிட்டா. அம்மா வேலை பார்க்காங்களே, பக்கத்தில் நிற்புமேனு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? அவள் சாட்டில் போயிட்டா பார்த்துக்கோங்க. அவளை தூக்கிட்டு வந்து கூண்டில் விட்டு சரி உங்கள்கிட்ட காமிப்போமே சாப்பிட்றத அப்படின்னு காமிச்சா கோவத்தை பாருங்கள், வீடியோ எடுக்கன்னு. ரொம்ப கோவக்காரி தான் மீனாட்சி. சரி காலையிலேருந்து மீனாட்சியை பார்த்தோம், மீனை மறந்துட்டோமே அப்படின்ட்டு மீனுக்கும் ஃபுட்டு போட்டேன். கொஞ்சம் பாத்திரம் கிடந்துச்சு. சரி அதை விளக்கி வச்சுட்டு மற்ற வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு விளக்கிட்டுருக்கேன். 2 பசங்களுக்கும் தோசை சுட்டு கொடுத்து கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. இன்னுமே வெளியே போய் வேலையை பார்க்க வேண்டியதான். வீடு துடைக்கணும், வெளியே கழுவி விடணும். இந்த இடம் வந்து பின்வாசலுங்க, பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி. இங்கே பாப்பா ட்ரெஸ்ஸு கையில் துவைக்க வேண்டியது இருந்தது. அதை கையில் துவைச்சிட்டு சரி இந்த இடத்தையும் சேர்ந்தாப்பில் கழுவி விட்டுருமே அப்படின்னு. போன வீடியோவில் சொன்னேன் இல்லைங்க, இவன் தாங்க அந்த வாட்டர் கேன் முடிய கடித்தது. பேர் ஜிம்பா. தண்ணி எங்கே கொட்டினாலும் போதும் உடனே ஓடி வந்துடுவான். தண்ணியில் விளாண்டு அழுக்கு உருண்டை மாதிரி உருண்டுட்டு வருவான். இந்த இடமெல்லாம் கொஞ்சம் ஒட்டடையாக இருந்ததுங்க. சரி எல்லாத்தையும் ஒன்று போல் ஒட்டடை அடிச்சுட்டு கழுவி விட்டுருவோம் அப்படின்ட்டு ஒட்டடை அடிச்சிட்டு இருக்காங்க. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனோன்னு நான் வேலை பார்த்துட்ருப்பேன். அப்படியே போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் எங்கள் ஜிம்பா, மீனாட்சி, இன்னொரு நாய்க்குட்டி இருக்குங்க, அவன் பேர் ஸ்வீட்டி. இவங்க 3 பேர்ட்டிங்கன்னா கொஞ்சம் பேசுகிறது விளையாடுறது எல்லாம். மீனாட்சி நல்லா பேசுவாள். ஏதாவது நம்ம சத்தம் போட்டோன்னா அப்படிம்பாவாங்க. ஒரே சிரிப்பாக இருக்கும். இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கச்சில கூட அவள் கூப்பிடுதான். இந்த 2 செல்ஃபும் வந்து அழுக்கு துணி வைக்கிறதுக்கு, வாளி வைக்கிறதுக்கும், லிக்விடு, ஷாம்பு, சோப்பு அந்த மாதிரி ஐட்டம் வைக்கிறதுக்கும் இந்த செல்ஃபுக்கு. எனக்கு 2 பசங்கங்க.
மூத்தது பொண்ணு, 2வது பையன். பொண்ணு பேர் முத்துமதி, பையன் பேர் சரவணன். கொஞ்சம் அழுக்கு மேட்டு கிடந்ததுங்க. அது சோப்பாயில் ஊற்றி அலசிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சோப்பாயில் ஊற்றி ஊற வச்சு 2 மணி நேரம் கழித்து துவைச்சேன்னு வைங்களேன், மேட்டு கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். நான் இப்போதும் அப்படி தான் துவைப்பேங்க. ஊற வச்சுட்டு மேட்டை ஊற வச்சுட்டு போய் சோறு பொங்கி, கருணக்கிழங்கு புளிக்குழம்பு, முட்டை அடை போட்டுட்டு காலிஃப்ளவர் ஃப்ரை சாப்பாடு பிள்ளைகளுக்கும் கொடுத்து விட்டுட்டேங்க. அவங்களுக்கு உருளைக்கிழங்கு சாதம், காலிஃப்ளவர் ஃப்ரை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.